We abuse our health. Sir, normally I compare my body with the motorcycle. எப்படின்னா அப்யூஸ் பண்ணிட்டேன், அப்யூஸ் பண்ணி ஸ்பைனில் டேமேஜ் பண்ணிட்டு சர்ஜரிக்குன்னு நாங்கள் ரெடி பண்ணும்போது மயக்கத்துக்கு கூட தகுதி இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 70 வயசில் பண்ணிக்கிட்டு இருந்த வைத்தியத்தை நான் இன்னைக்கு 95 வயசில் பண்ணுறேன். ஒரு குழந்தைக்கு சர்ஜரினா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மொத்த ஃபேமிலியே வந்துடுவாங்க. ஓகே, ஸோ ஹார்ட் அண்ட் லங் மெயின்னு சொல்கிறீங்க. இந்த கொஸ்டினை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க சார். வி அப்யூஸ் அவர் ஹெல்த். சார், நார்மலி ஐ கம்பேர் மை பாடி வித் த மோட்டர் சைக்கிள். பேஷண்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்பைன் சர்ஜனாக சொல்லும்போது, தம்பி வண்டி ஓட்டினா போதாது, வண்டியை வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும், சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ஆயில் போடணும், அதுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் வண்டி நல்லா தானே சார் ஓடுதுன்னு சொல்கிறது இல்லாமல் அப்போ புரிஞ்சுப்பாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு ஆடும் பண்ண சொல்கிறேன். எப்படின்னா அப்யூஸ் பண்ணி ஸ்பைனில் டேமேஜ் பண்ணிட்டு சர்ஜரிக்குன்னு நாங்கள் ரெடி பண்ணும்போது மயக்கத்துக்கு கூட தகுதி இல்லாமல் போகிற அளவுக்கு ஆயிடக்கூடாது. அப்படின்னா நுரையீரலும் இருதயமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களே, அது உங்கள் வாயால் கேட்கணுன்றதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். அண்ட் நீங்கள் சொன்னதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, யூ ஹேட் எவால்வ்டு ஓவர் 150 இயர்ஸ்னு. இந்த இடத்துல நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நான் முன்னாடி நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அவர் எவல்யூஷன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ட்ரூ. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 70 வயசில் பண்ணிக்கிட்டு இருந்த வைத்தியத்தை நான் இன்னைக்கு 95 வயசில் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை வயசில் பண்ணுறீங்க அதே வைத்தியத்தை? வயது வரம்பே கிடையாது, எந்த ஏஜில் வேணாலும் அனஸ்தீசியா தேவைப்படலாம், பிறந்த குழந்தைக்கும் தேவைப்படலாம். ஸோ 100க்கும் அவங்க அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, 1.5க்கும் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. 150 வருஷம்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா கூட அந்த ஒரு ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருக்கும். ஸோ ட்ரூ. இவங்களோட ஸ்பெக்ட்ரம் வந்து விரிஞ்சிக்கிட்டே போகுது. நான் பார்க்கும்போது பார்த்தா நேற்று நியூஸ் பேப்பரில் படித்தேன், ஒரு 8 மாத குழந்தைகிட்ட இருந்து 5 ஆர்கனை எடுத்து 5 பேருக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. தட் இஸ் வை வி போத் ஆர் ஸ்பீக்கிங். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் அபவுட் பீடியாட்ரிக் அனஸ்தீசியா சார்? ஸோ குழந்தைங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதும் பெரியவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதும் நிறைய விஷயம் காமன் தான். பட் அதுலேயும் ஒரு 30-40% டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு ஒரு சின்ன அடல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா குழந்தைங்களுடைய இருதயத்திற்கான ஃபங்க்ஷன், குழந்தைங்களுடைய நுரையீரலான ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு க்ரோனப் வளர்ந்தவர்களுடைய ஃபங்க்ஷனை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், ஏன்னா நம்ம ஒரு தடவை ஜென்ரல் அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுக்கும் பொழுதும் அவங்க மூச்சை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக வாய் வழியாக ஒரு டியூப் ஒன்று போடுவோம். ஓகே, ப்ரீதிங் டியூப்னு சொல்லுவோம். அதை அந்த டியூப்பை போடும் பொழுது குழந்தைங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் எதிர்பார்ப்போம், வளர்ந்தவர்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக இப்போ பீடியாட்ரிக் அனஸ்தீசியான்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே எவால்வ் ஆயிருக்கு. சார், எங்களை எப்படி பிச்சை எடுத்தாங்களோ ஆர்த்தோபெடிக்ஸ்ல இருந்து அந்த கதை தான் வேற. சார், தேவைகள் தான் முடிவு பண்ண போகுது. என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், ஹி இஸ் நோ மோர், ப்ரொஃபஸர் சந்தீப் சாட்டர்ஜின்னு பேரு. அவர் சொன்னாரு, none of the Bengal tigers have a orthopedician to deal with their fractures and gynecologist to deal with their deliveries. அண்ட் அவரே தான் சொன்னாரு, பட் நவடேஸ் வேற வழி இல்லடா, ஆர்த்தோபெடிஷனும் தேவை, அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜனும் தேவைன்னு ஒத்துக்கிட்டாரு அவர். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட தேவைகள் தான் ஸ்பெஷாலிட்டியை முடிவு பண்ணுது. தட் இஸ் வாட் எவல்யூஷன் இஸ். கரெக்ட். அண்ட் இட் மேக்ஸ் இட் சேஃபர் ஃபார் த பேஷண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்குன்னு அனஸ்தீசியா கொடுக்குறவங்க அதை மட்டும்தான் காலகாலமாக கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் தட் தே வுட் ஹவ் டன் அனஸ்தீசியா வுட் பி மோர். அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க, அதனால அது சேஃப் ஆகுது. சார், நம்ம குழந்தைங்க அனஸ்தீசியா தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கியூரியாசிட்டிலேயே நான் கேட்குறேன். நான் இப்போது ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக குழந்தை கேள்வி கேட்க போகிறது, அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி ஃபேமிலியே கேள்வி கேட்பாங்க. பயங்கரமான கியூரியாசிட்டியை தாண்டி ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? பெரியவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நான் அவங்கக்கிட்ட தான் போய் பேசணும், அவங்கக்கிட்ட தான் நான் அனஸ்தீசியானா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கக்கிட்ட தான் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸி. பட் ஒரு குழந்தைக்கு சர்ஜரினா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மொத்த ஃபேமிலியே வந்துடுவாங்க. ஓகே, முக்கியமாக அப்பா அம்மா வருவாங்க, தாத்தா பாட்டி. இது இல்லாமல் ஒரு 2-3 வயசு வரைக்கும் தான் இப்போல்லாம் குழந்தைங்க கேள்வி கேட்கறது இல்லை. 3 வயசு ஆயிடுச்சுன்னா அதுங்களுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்க. ஒன்ஸ் தே ஸ்டார்ட், பிலீவ் மீ, 3-4 வயசுலாம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு பெரியவங்க கேட்குறத விட இன்னும் சென்சிபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூ ஆர் டீலிங் வித் an entire family when you are dealing with the kids for whom you are giving anesthesia, right? இதில் வந்து it's a very challenging situation. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு
we have to be as friendly as possible. எனக்கு வந்துட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு சர்ஜரி பண்ண போகிறீங்கன்னா நான் முதல் நாளே போயிட்டு அந்த குழந்தையும் அந்த ஃபேமிலியும் மீட் பண்ணி நான் ஒரு ரேப்போ ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணாதான் நாளைக்கு நான் அந்த குழந்தைய தனியாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்ச நேரமாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே வந்து நான் மயக்கம் கொடுக்குற வரைக்கும் குழந்தை என்கிட்ட தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நான் தனியாக கூப்பிட்டு வரேன் இல்லையா? ஸோ அந்த டைமில் குழந்தை பயங்கர ஆங்ஷியஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை 2 விதமாக டீல் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு 5-6 வயசு குழந்தைங்களாம் ஆயிட்டாங்கன்னா நம்ம முதல் நாளே போய் பேசிட்டு நம்ம முகத்தை காமிச்சிட்டு குழந்தைகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ஒரு ரேப்போ டெவலப் ஆயிரும். ஸோ அடுத்த நாள் காலையில் நான் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல் வரைக்கும் அப்பா அம்மாவோட உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் தனியாக கூப்பிட்டு வந்தேன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டே விளையாட்டு காமிச்சிட்டே உள்ளே கூப்பிட்டு வந்துடலாம். அதை விட சின்ன குழந்தைங்க வந்துட்டு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மாட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு வர முடியாது. அங்கே என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் அம்மாவோ அப்பாவோ ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நாளே ப்ரைம் பண்ணிடுவோம். உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கேப்பு மாஸ்க் எல்லாம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்துடுவோம். நீங்கள் குழந்தை கூட உள்ளே வந்துட்டு நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் குழந்தை தூங்குற வரைக்கும் நீங்கள் கூட இருப்பீங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அப்பா அம்மாவுக்கும் இது ஈஸி. ஓகே ரைட்டு, நம்ம கடைசி வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கோங்கிறது. குழந்தைக்கு அதை விட குழந்தைய நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான அந்த ஆங்ஸைட்டி அந்த டென்ஷன் பார்ட் வந்து குழந்தைக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஸோ தட் இஸ் அனதர் வே. அது இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 5-6 வயசு குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்வலாக அப்பா அம்மாவை உள்ளே கூப்பிட்டு வந்துடுவோம். குழந்தை தூங்குற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள ஒரு சில குழந்தைங்க நீங்கள் பேசி புரிய வச்சு தனியாகவே கூப்பிட்டு வந்து அனஸ்தீசியா கொடுப்போம்.